படிக்க பிள்ளைங்க கொண்டு வந்து சேலையை கட்டி மேடையில வச்சிருக்கு. ஏதோ படிக்கு ஏதோ நடக்கு. சரி வில்லுன்னு பேருக்கு வில்ல முன்ன வச்சு ஏதோ படிக்காங்க. ஆமாம்மா இப்பமா ராஜலட்சுமி வில்லுன்னா நம்ம ஒரே வில்லு தான்மா. நம்ம வில்லு மட்டும்தான். நம்ம வில்லு மட்டும்தான். அந்த ஏரியாவில் பழைய வில்லு எங்க இருக்குன்னா பழைய வில்ல பார்க்க போறோம். மரிப்பாங்க எந்த வில்ல பார்க்க போறியே யார? நாங்க பழைய வில்லு பாப்பா ராஜலட்சுமி வில்ல பார்க்க போறோம்னு சொல்லி மக்கள் தேடி வருவாங்க. சரி அந்த பேரையும் புகழையும் கொடுத்து கொண்டு இருப்பது என் தாய் முத்தாரம்மா. ஆமாமா. அதன்படியாக எத்தனையோ வில்லிசை புலவர்கள் உங்கள் மத்தியில கதை பாடி இருப்பாங்க. சரி இருந்தாலும் எங்கள் வில்லிசை ஏட்டு பாடமாக இந்த ஏரியா வில்லிசை எப்படி பாடுவோம். சரி இதே போல தென்காசி மாவட்டத்துல இங்க வில்லு பாடும். ஆமாமா ஏட்டு பாடம். மற்ற எந்த வில்லு பாடாது. நான் சொல்றதுக்கு என்ன, எந்த வில்லு ஏட்டு பாடம் பாடாது. சரி ராஜலட்சுமி வில்லு. அதனாலதான் இன்றைக்கு தெற்கே கன்னியாகுமரியிலே இருந்து வடக்கே காஷ்மீரத்து வரையில போகாவிட்டாலும் சரி டெல்லி, பாம்பே, கோயம்புத்தூர், சென்னை இப்படி எல்லாம் நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம். மேற்கே கேரளா பொன்னலூர், தெம்மலை, சரி அடுத்து மேற்க ராணி, கோணி வரை போய்கிட்டு இருக்கோம். ஆமா அவ்வளவு தூரம் போயிருக்கிறோம். அடுத்து கிழக்கே தூத்துக்குடி, ராமேஸ்வரம் வரை போயிருக்கிறோம். தூத்துக்குடி, ராமேஸ்வரம் அது நம்மளை கொண்டு இல்ல அந்த அம்பாளுடைய அருளால நடக்கு. ஆமா முத்தாரம்மனுடைய அருளால நடக்கு. இனி தைமா கார்த்திகை ஐப்பசி மாதம் நாங்க பாம்பே போறோம். சரி பாம்பேக்கு நிகழ்ச்சி நடத்த போறோம். ஆமா அவாருந்து நடத்திக்கிட்டு இருக்கா. நம்ம சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். ஆமா ஆமா நம்ம வில்லிசை சாஸ்தா கதை தான் பாடுறோம். இந்த வில்லிசையானது அதாவது நம்ம பாடக்கூடிய கதையானது எப்படி பாடுறாங்க, எப்படி அந்த கதை புரியுதுங்கிறத கொஞ்சம் அமைதியா இருந்து எல்லாரும் கேளுங்க. சரி என்னமா கேட்டா தானே புரியும். ஆமா அதாவது என்னமா இப்போ சாஸ்தாவினுடைய திருக்கதை உங்கள் மத்தியிலே பாட இருக்கிறோம். சரி வாரியலை சூழு உலகமெல்லாம் வருஷகுடனாண்டான் வல்லரக்கல் இருந்தார் அசுரர் குலம் ஆதிபாதாள லோகத்தில் ஏகமையில் வண்ணன் சக்கரத்தால் பகிர்ந்து இந்த அசுரர்கள் எல்லாம் ஏன் போய் பாதாள உலகத்தில் ஒளித்திருந்தார்களே? ஆனால் எதற்காகமா ஒளித்திருந்தார்கள்? நாம திருப்பார்கடலை கடைந்து தேவாமிர்தம் எடுத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி. தேவாமிர்தம் எடுத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி. ஆமா தேவாதி தேவுக்களும் அசுரர்களுமாக ஒன்று சேர்ந்து திருப்பார்கடலை கடைய வேண்டுமே. ஆனால் அம்மாலே முடியாதம்மா முடியாது. திருப்பார்கடலை கடைய முடியுமா? எங்கப்பா முடியும்? நம்ம வீட்டு பருப்பே கடைய முடியல. சரி திருப்பார்கடலை எங்க கடைய முடியும்? மிக்ஸில போட்டு அரைப்பிய அதெல்லாம் கரண்ட் இருந்தா தான் அடிக்க முடியும். இப்போ அப்படி இருக்கு. அண்ணாச்சி சொல்லியாச்சு கதையை மட்டும் படிங்கன்னு. சரி கதையை தான் படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆமா அப்படி திருப்பார்கடலை கடைவதற்கு ஆமாமா தேவாதி தேவுக்களும் அசுரர்களுமாக ஒன்று சேர்ந்து நம்மளால முடியாதம்மா முடியாது. பார்க்கடல் வாசன் பரந்தாமணி பெருமாள் நாராயணமூர்த்தி இடத்திலே தான் கேட்க வேண்டும். எங்க போகணும்? பார்க்கடல் வாசகன் பண்டார மூர்த்தியிடம் தான் கேட்க வேண்டும். பரந்தாமன் இடத்திலே போய் தான் கேட்க வேண்டும். ஆமா பண்டாரத்திட்ட போய் தான் கேட்கணும் என்று தேவாதி தேவுக்களோ அசுரர்களுமாக. ஆமாம்மா அங்க தேவுக்களோ அசுரர்களோ வரபோதே பார்க்கடலில் பள்ளி செய்த மாலைய தேடியல்லோ தேவுக்களோ அசுரர்களுமாகவே ஒன்று சேர்ந்து பார்க்கடல் வாசன் பரந்தாமணியம் பெருமாள் நாராயணமூர்த்தியை தேடி வருகிறார்கள். வாருங்கள் பெருமாளே நாராயணமூர்த்தியை. அப்பா கூட்டத்தை பாருங்க. வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எங்க இருந்து வர்றீங்க? வாங்க. சரி ஐயா நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு பெருமாள் கேட்ட. நாங்கள் தானையா கைலாசத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி தேவாதி தேவுக்கள். நாங்கள் எல்லாம் அசுரர்கள். சரி நீங்கள் இரு தரப்பினரை தேடி நாடி ஓடி வந்த காரணம் என்ன? பகவானே திருப்பார்கடலை கடைய வேண்டும். தேவாமிர்தம் எடுத்து சாப்பிட வேண்டும். எதற்காக தேவாமிர்தம் எடுத்து சாப்பிட வேண்டும்? தேவாமிர்தம் சாப்பிட்டவங்களுக்கு இறப்பு என்பதே கிடையாதம்மா. சரி அதனால தேவாமிர்தம் சாப்பிட வேண்டும் என்று உங்களை தேடி ஓடி நாடி வந்திருக்கிறோம். தேவுக்கள் மட்டும் சாகாம இருக்கணும்னு தேவாமிர்தத்தை சாப்பிடவில்லை. சரி நம்ம குளியூர் வாழ் மக்களும் தேவாமிர்தம் சாப்பிட்டு இருக்காங்க. சிறப்பு. யாருக்கும் இறப்பு என்பது வராது. கிடையாது. அதுக்காகத்தான் நாங்க திருப்பார்கடலை கடைய வேண்டும் சுவாமி. சரி அப்ப நாராயணமூர்த்தி சொன்னாரே தேவுக்களே என்ன பகவானே அசுரர்களே என்னையா அப்படி நீங்கள் திருப்பார்கடலை கடைய வேண்டுமே ஆனால் மந்தரகிரி என்ற மலையை மத்தாகவும் வாசுகியை தாம்பாகவும் சந்திரனை தூணாகவும் ஆதி சேடன் என்ற பாம்பை கயிறாகவும் பிடித்துக்கொண்டு திருப்பார்கடலை கடந்தீர்களே ஆனால் தேவாமிர்தம் பறக்கும் என்றார் பெருமாள் நாராயணமூர்த்தி.
என் பெருமாளுடைய வார்த்தை காதில் கேட்டு ஆமாம்மா. தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து திருப்பார் கடலை கடையும் போது சரி அங்க பூமி அது நலியோதையா அதேதாரே என் பெருமாள். இப்போ பூமி அது நலிந்தோதானா இங்க தேவாமர்போ பறக்காதே இதாமை நல்ல வடிவாங்கொண்டே ஏரேளே உலகத்தையோ சுவாமி முதுகினில தாங்கினாரே அப்படி முதுகினில தாங்கும் போதே அங்க தேவாமர்போ பிரதோதையா தேவுக்கள் ஒருபுறம் சரி அசுரர்கள் ஒரு புறமாக நின்று கொண்டு திருப்பார்கடலை கடைகின்றார். கடையும் போது திருப்பார்கடலை கடலை கடையும் போது அண்ட சடாச்சரங்களவை 7-14 உலகம் அப்படியே நெளிந்தது. புழு போல் நெளிந்தது, பாம்பை போல் நெளிந்தது, புழுவை போல் நெளிந்தது. நினைத்தார் நாராயணமூர்த்தி. என்னமா நினைக்கிறார்? இப்போது பூமி நெளிந்தால் இங்கு தேவாமிர்தம் பிறக்காதல்லவா? பிறக்காதம்மா, பிறக்காது. தேவர்களும் அசுரர்களும் பட்ட பாடெல்லாம் வீணாய் போய்விடுமே என்று நினைத்த நாராயணமூர்த்தி சரி ஆமை வடிவம் கொண்டு 7-14 உலகத்தை தன்னுடைய முதுகிலை தாங்கினார் வருவான். சரி அதனால தான் ஆமை ஓட்டுக்கு அதிக பலம் உண்டு. ஆமாமா, ஆமை ஓட்டுக்கு அதிக பலன் உண்டு. அதுல பஸ்ஸே ஏறி போனாலும் அதுக்கு ஆபத்து வராது. சரி அதனால தான் நம்ம தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் போடுறது அது ஆமை ஓட்டுல செய்யறது. சரி அப்ப ஆமா தான் கேடு. ஆமா மிந்தானத்துக்கு ஹெல்மெட் போடாம 1000 ரூபாய் பையனை போட்டாங்க. ஆமா ஐயா எங்க போறேன்னு சொல்லி கேட்டாங்க போலீஸ்காரங்க. சரி ஐயா வீட்டுல இருந்து சின்ன வீட்டுக்கு போறையான்னு சொன்னேன். சரி சின்ன வீட்டுக்கு போனா உனக்கு கண்டிப்பா 1000 நாங்க. ஐயா நான் பெரிய மாடி வீட்டுல வேலை பார்க்கேன், என் வீடு சின்ன வீடு, நான் அங்கனிக்கு போறையான்னு சொன்னேன். கன்ஃபார்ம் 1000 ரூபாய் பயணி. அதுக்கு கேடு பூரா அப்ப ஆமாதான். முதல்ல விவரமா சொல்லி இருக்க வேண்டாமாப்பா? நீ சின்ன வீடுன்னு சொல்லி இருக்க கூடாது, ஏன் சொந்த வீட்டுக்கு போறேன்னு இருக்கணும். சொன்னா விட்டுருப்பாங்க. நீ ஏன் சின்ன வீடுன்னு? அதம்மா எங்க மேஸ்திரி அது சின்ன வீடு இது பெரிய வீடும் பாரு. சரி வேலைக்கு அனுப்பும் போது நீ பெரிய வீட்டை பார்த்து போ, நீ சின்ன வீட்டை பார்த்து போ பாரு. நான் அப்போ பெரிய வீட்டுல வேலையை முடிச்சுட்டு சின்ன வீட்டை பார்த்து போனேன். சரி பிடிச்சு 1000 தீட்டிட்டாங்க. 1000 குடுத்தியா? இப்படி உங்க மேஸ்திரி தான் உன்னை வழிகாட்டி விடுதாரு. அதனால என்னமா அப்போ 7-14 உலகம் எல்லாம் அப்படியே நெளிந்தது. சரி நினைத்தார் நாராயணமூர்த்தி. என்னமா நினைக்கிறார்? இப்போது பூமி நெளித்தால் இங்கு தேவாமிர்தம் பிறக்காதல்லவா? பிறக்காதம்மா, பிறக்காது. தேவர்களும் அசுரர்களும் பட்ட பாடெல்லாம் வீணாய் போய்விடுமே என்று நினைத்த நாராயணமூர்த்தி என்று நினைத்த பண்டாரமூர்த்தி ஆமை வடிவம் கொண்டு 7-14 உலகத்தையும் முதுகிலை தாங்கினார். சரி உலகம் சமாதானமாகவே நின்றது. ஆமா, அங்க தேவாமிர்தம் பிறந்தது. பிறந்திருக்க அதுல ஒற்றுமை வேணும் பாத்தீங்களா? சரி எங்க போனாலும் ஒற்றுமை தான் பெரியது. ஆமா, குடும்பமாக இருந்தாலும் சரி, கோவிலாக இருந்தாலும் சரி, கோட்டையாக இருந்தாலும் சரி, கோபுரமாக இருந்தாலும் சரி, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வும். சரி நாமல் பாடுபட்டது 2 பேரு, 2 பேர்கள். அதை பங்கு வைத்து சாப்பிட்டால் என்ன? சரி பார்த்தார்கள் இந்த அசுரர்கள் எல்லாம் என்னமா செய்தார்? இந்த தேவுக்களுக்கு நாமல் தேவாமிர்தத்தை கொடுக்க கூடாது, ஆமாம்மா, நாம சண்டை செய்ய வேணும் என்றே வருகிறாரே அசுரர் அல்ல. சண்டை செய்ய வேணும் என்றே வருகிறாரே அசுரர் வந்துட்டார தேவர்களோ பரமுக கண்டாரே எப்பெருமாள் கிட்ட மாதிரை தேவர்களோ வந்தல்லவோ. தேவுக்களுக்கு நாமல் தேவாமிர்தத்தை கொடுக்க கூடாது, சண்டைதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அசுரர்கள் அத்தனை பேருமே படையெடுத்து வருகிறார்கள். ஆமா, என்ன செய்யறாங்க? படம் எடுத்து ஆடுகிறார்கள். படம் எடுத்து ஆடுகிறார்கள். படையெடுத்து வராங்க. சரி தேவுக்களுக்கு தேவாமிர்தத்தை கொடுக்க பாம்பு நினைச்சீங்களா? நாங்க அப்படிதான் நினைச்சோம். அப்படியே தேவுக்களுக்கு தேவாமிர்தத்தை கொடுக்க கூடாது, சண்டைதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அசுரர்கள் அத்தனை பேருமே படை வகுத்து நிக்காங்க. மங்களம் மாதிரி படை எடுத்து நிக்காங்க. ஆமா, கூட்டம் கூட்டமா வர்றாங்க. அப்ப கள்ளமுடியில பார்த்தோமே, கள்ளமுடியில பார்த்தோமே, அதே மாதிரி கள்ள மாதிரி முழிச்சுக்கிட்டு வராங்க. பார்த்தார்கள் தேவுக்கள் எல்லாம். சரி சுவாமி பகவான் எங்களுக்கு தேவாமிர்தத்தை தரமாட்டேன் என்று சண்டைக்கு வருகிறானே இந்த அசுரன், சரி இந்த அசுரனுக்கு ஒரு முடிவு காலம் இல்லையா சுவாமி? எங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா பகவானே? தேவுக்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரி இப்ப அசுரனை மயக்க வேண்டும். ஆமா,
அசுரன் அட்டுழியம் பெரிய அட்டுழியமா இருக்கு. ஆமையா அவன் கொடுமை பெரிய கொடுமையா இருக்கு. எல்லாமே உலகத்துல கூட 4 சந்தைக்கு இருக்கணும். ஆமா கெட்டவன் சீக்கிரம் போய் சேரணும். சரி சீக்கிரம் கூறு போட்டுறணும். கெட்டவன் போய் சேரணும், நல்லவன் சில காலம் இருக்கணும். சரி அதாவது நம்ம இருக்கும் போது நம்முடைய பேர் புகழ் வெளியே வராது. கண்டிப்பா வராது. நம்ம இறந்த பிறகு 10 பேர் சபையில சொல்லுவாங்க, சரி அவ எப்பேற்பட்டவையா, எப்பேற்பட்ட தங்கம். அவ எப்பா காலையில வீட்டுல சோறு பொங்கினா சாயங்காலம் கொண்டு இது எல்லாருக்கும் தந்துருவானப்பா. 10 ரூபா கையில இருந்தா 1 கோட்டை வாங்கி எல்லாருக்கும் தந்துருவானப்பா. சரி அந்த மனுஷன் இப்படி போயிட்டானே. அவ எப்பேற்பட்ட பெண்ணு, சரி அப்படிங்கிற பேரு நம்ம இறந்த பிறகுதான் நம்ம புகழ் வெளியே வரும். அது வரைக்கும் வராது. அப்பதான் கொடி கட்டி பறக்கும். ஆமா அது வரைக்கும் சும்மா தெரிஞ்சிருவோம். சரி அத இறந்த பிறகுதான் நம்ம பேர் புகழ் வெளியே வரும். ஆமாமா பிள்ளைகள் கிட்ட சொல்லுவாங்கல்ல, பிள்ளைகள் காதல கேட்கும்ல, அப்பதான் நமக்கு தெரியும். சரி அப்போ தேவுக்கெல்லாம் பார்த்தார்கள். என்னமா செய்தார்கள்? நினைத்தார் நாராயணமூர்த்தி, என்னமா நினைக்கிறார்? இப்போ அசுரனை மயக்க வேண்டும். அசுரனை மயக்க வேண்டும் என்றால் என்ன வேடம் எடுத்து சென்றால் அசுரன் மயங்குவா? அசுரனை மயக்க வேண்டுமானால் அசுரனை மயக்கினாதான் தேவுக்களுக்கு தேவாமிர்தத்தை கொடுக்க முடியும். ஆமா அசுரன் வந்து அரக்க கூட்டத்தை சேர்ந்தவன் அல்லவா? சேர்ந்தவன் அல்லவா? அவன் பெண்ணுன்னு சொன்னாதான் மயங்குவா. வேற எந்த வியாசத்துக்கும் அசுரால மயங்க மாட்டான். ஆமா அப்ப எங்க வீட்டுல ஒரு பாட்டி இருக்காவ கொண்டு விட்டுருவோமா? அதுக்கெல்லாம் மயங்க மாட்டான். சரி நாய் வேஷம், நரி வேஷம், பூனை வேஷம், புலி வேஷம், குரங்கு வேஷம், குரங்கு வேஷம், குழு வேஷம், இதுக்கெல்லாம் அசுரால மயங்க மாட்டான். சரி அசுராலு அரக்கர் குலத்தை சேர்ந்தவன் அல்லவா? அவனுக்கு பெண்ணுன்னு சொன்னாதான் மயங்குவான். சரி என்று நினைத்த நாராயணமூர்த்தி அவர் மோகினியாய் வடிவங்கொண்டார். ஓ